ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னா, அம்மு ஷென் மேலே இருந்த கோவத்தில் காட்டுக்குள்ளே இருக்கிற புல்லெல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஷென் வந்துட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், லைஃப் ஃபுல்லாக உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அம்முவும் அதை நம்பி ஆசையாக சென் இருக்கிற ரூமுக்கு வந்து சென்னை பார்க்கலான்ட்டு உள்ளே வருவாங்க. பின்னாடியே சென் வந்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கும் பின்னாடியே அவருடைய முறை பொண்ணு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவள் விடாமலே சென்னும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறா. அவங்க குரலை கேட்ட உடனே கதவை உள்ளே சாத்திக்கிறாங்க. இவ்வளோ நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே சென், ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறா. நான் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நான் எப்போவுமே உன்னை தங்கச்சியாக தான் பார்க்குறேன், நீ தேவையில்லாத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காதுன்னு சத்தம் போட, என்னை நீங்கள் தங்கச்சியாக பார்க்குறீங்கன்னா அப்போ அம்மு என்னவா பார்க்குறீங்கன்னு கேட்குறா. நீ அம்முவை பற்றி மட்டும் பேசாத, அம்மு என்னோட லைஃப், அவ்வளோ ஹர்ட் பண்ணணுன்னு நினைக்காதன்னு சொல்லிட்டு நீ என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. இங்கே அம்மு உள்ளே போனாங்க இல்லையா, சென் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அவருடைய ரூம்குள்ளே போயிடுறாங்க. அங்கே அவர் ஏற்கனவே ஒரு கேண்டல் கடியில் புத்தர்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு ஸ்லீப் எழுதியிருப்பார் இல்லையா, அம்மாவும் நானும் லவ்வில் விழுந்துடக்கூடாது, லவ் பண்ணிக்கக்கூடாதுன்னு எழுதியிருப்பார் இல்லையா, அந்த விஷ் கேண்டல் கடியில் தானே வச்சுருந்துருப்பாரு. அது தெரியாமல் அவங்க இடித்து விட்டுறாங்க. அதில் ஒரு பேப்பர் இருக்கிறத பார்த்துட்டு படித்து பார்த்துடுறாங்க. சென் உள்ளே வர்றதுக்குள்ளே இவங்க அந்த கேண்டல்குள்ளேயே அந்த பேப்பரை மடித்து வச்சுட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவரும் வந்த வேகத்தில் யாரோ உள்ளே வந்திருக்காங்க, அம்மாவது உள்ளே வந்திருப்பாளோன்னு பயந்துக்கிட்டு அந்த கேண்டல் கடியில் இருக்கிற அந்த விஷயம் எடுத்து பார்க்குறாரு. அது அப்படியே இருக்கும். இங்கே வெளியே சென்னோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு வந்துட்டு மாதுளம்பழத்தை கொடுக்குறா. அவரும் அதை வாங்கி வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு. அந்த சைடு அம்மா சோகமாக வராங்க. அவங்க இப்படி சோகமாக வர்றதை பார்த்த உடனே இவரும் அங்கே பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவார். சோகமாக வந்தவங்க சென் கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த கைட்டெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க ரூமில் உட்காந்து. பின்னாடியே அசிஸ்டன்ட் அந்த மாதுளை பழத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ரூமுக்கு வெளியே வச்சுட்டு கதவை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. அவரும் இவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா, இவங்க சோகமாக இருக்கிறது அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மாவும் வெளியே வந்து பார்க்குறாங்க, யாருமே இல்லை, மாதுளம் பழம் மட்டும் இருக்குது. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. அசிஸ்டண்ட்டும் வெளியே நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையிலே சென் என்ன பண்ணுறாருன்னா, அம்மாவும் கூப்பிட்டு ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டு அவர் டேபிள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் அம்முவும் அந்த ப்ளே பாய் இருக்கான் இல்லையா, அவனும் கையை கொத்துக்கிட்டு வராங்க. சென் இவங்கள ரெண்டு பேர்த்தையும் இப்படி பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன அதுன்னு கேட்குறதுக்கு, நானும் அம்மாவும் வெளியே போய் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம், அம்மாவும் சென்னை கோவப்படுத்தணுங்கிறதுக்காகவே அந்த ப்ளே பாயை போயிட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சென்னுக்கு செம்ம கோவமாகுது. உடனே அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடியாக இருக்கிறத பார்த்துட்டு செங்கும் இருந்துட்டு, அண்ணா நீ ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கியா, யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வேணால் சாப்பிட்டுட்டோமான்ட்டு உள்ளே போயிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட உட்காந்துடுறான். சென்னும் உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. அம்மு வெளியே நின்றுட்டு இருப்பாங்களா, அம்மு உள்ளே வந்துட்டு செங்கியை கூப்பிட அவங்களும் உள்ளே போகிறாங்க. சென்று இருந்துட்டு தலையாட்டி உட்காருன்னு சொல்ல அவங்களும் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு செங்கியும் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. இதில் வேற அவன் தோல் மேலெல்லாம் கையை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நீ இனிமேல் எனக்கு கீழே வேலை செய்ய, அண்ணங்கிட்ட வேலை செய்ய தேவையில்லைன்னு சொல்ல அவருக்கு செம்ம கோவமாயிடுச்சு. பவுலர் டேபிளில் டப்புன்னு வச்சுட்டு, அம்மு என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, நீ என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, உடனே அம்மாவும் மாஸ்டர் சென், நான் இப்போ சிங்கிக்கிட்ட தான் வேலை செய்கிறேன், அவர் எது முடிவு எடுக்கிறாரோ அதைப்படி தான் நான் கேட்க போகிறேன்னு சொல்லுவாங்களா. செங்கியுக்கு இன்னும் ஹாப்பி ஆகிடுது. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, அம்மு எனக்கு நீ இந்த மாதிரி பேசுனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உங்ககிட்ட இனிமேல் யாராவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்ட்டு அங்கேருந்து வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். சரிங்கக்கா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு செம்ம கோவமாகுது. அந்த சாப்பாடையே சாப்பிடல, அப்படியே உட்காந்து இடத்த விட்டு நகரவும் இல்லை. நைட்டு வரைக்குமே ஆகிடுது. அப்படியே உட்காந்துருக்காரு. அங்கே பாடி கார்டு அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவனும் வேலைக்கார பொண்ணும் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் சொல்கிறான், என்னாச்சு மாஸ்டர், காலையிலேருந்து இப்படியே உட்காந்துருக்காரு, எந்த வேலையும் செய்யலை, சாப்பிடலை, தண்ணி கூட குடிக்காது, அதே இடத்துல உட்காந்துருக்காரு, என்னவா இருக்குன்ட்டு கேட்டுட்ருக்க. எனக்கும் தெரியல, காலையில் வச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு கூட அப்படியே தான் இருக்குது, ஏன் சாப்பிடாத அப்படியே உட்காந்துருக்காருன்னே தெரியலையே, இவருக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியலையேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அம்மா அந்த சைடு வருவாங்களா, அம்மாவை பார்த்துட்டு ரெண்டு பேரும் மறைஞ்சிக்கிறாங்க. அம்மாவும் அந்த சைடு வரவங்க சென்னை பார்த்துட்டு, மாஸ்டர் சென் ஏன் காலையிலேருந்து இப்படியே உட்காந்துருக்கீங்க, எழுந்திரிச்சு போகலாம் இல்லையான்னு சொல்லிக்கிட்டே போவாங்களா. பின்னாடியே சென்னு போயிடுறாரு.
கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, என்ன பண்ணிட்டேன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறாங்க. நான் எதை பற்றி உனக்கு கேட்குறேன்னு தெரியலையா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன்ல, நான் செங்கியூக்கிட்ட வேலை செய்ய போகிறேன் அப்படிங்க. என்ன செங்கியூக்கிட்டேயா, எதனால், அந்த ஹூ பொண்ணு வந்திருக்காளையா அதனாலயா, என் மேலே கோவப்படுது அவங்ககிட்ட வேலை செய்கிறியா, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, எதுவுமே தெரியாத இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போனா நான் உங்ககிட்ட போய் சொல்கிறேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா, தெரியல, ஆனால் நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போவாங்க. அப்போ சரி அவங்கள இழுத்து பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறாரு அங்கேருந்து. இங்கே ஏற்கனவே 2 வேலைக்காரங்களும் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்போ அவளை தூக்கிட்டு போனார், என்ன நடக்குதுன்ட்டு பார்த்துக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த மேடு பொண்ணு சொல்கிறா, இதெல்லாம் வயசு பசங்க மேட்ரு, இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரியாதுன்ட்டு அவள் வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இங்கே அம்மாவை தூக்கிட்டு வந்தவர் பெட்டில் படுக்க வச்சுட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு. அவங்களா பயந்து போயிடுறாங்க. அம்மு நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை போட்டு நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இதயமே இல்லையான்ட்டு அவரு கத்திக்கிட்டு இருக்காரு. அம்மாவா பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜென்க்கு புரிய வருது, அச்சோ நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு எழுந்திரிச்சிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிடுங்கிறாரு. அம்மாவும் இந்த முடிவை நான் எடுத்தது, நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பின்னாடியே சென்னு ஓடுறாரு அம்மான்ட்டு. அவங்க கேட்காமலே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதனால கோவப்பட்டு சென்னும் உனக்கு இதுதான் விருப்பம்னா நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாரு. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய் அண்ட் தேங்க்யூ.